ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ட்ரேட வந்து இந்த சில்வர் மைக்ரோன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நீங்க சில்வர வந்து சில்வர் மைக்ரோவும் வாங்கலாம், சில்வர் மினியாவும் வாங்கலாம், சில்வராவும் வாங்கலாம். ஓகே. அந்த மாரி ஒரு இது. நம்ம வந்து சில்வர் மைக்ரோவா நம்ம எடுத்துருக்கோம். இந்த ட்ரேடு வந்து நான் வந்து இங்க எடுத்தேன். ஓகே. நான் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சே காட்டுறேன். கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சுல வந்து இந்த ட்ரேட நான் எடுத்தேன். இப்ப அது எங்க இருக்கு அப்டின்னா, இங்க இருக்கு. கிட்டத்தட்ட இவ்வளோ தூரம் ஹை போயிருக்கு. கிட்டத்தட்ட எனக்கு வந்து 9000 800 பாயிண்ட்ஸ் இல்ல 900 பாயிண்ட்ஸ் நான் கவர் பண்ணிட்டேன். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க ஆரம்பிச்ச ட்ரேடு கிட்டத்தட்ட 900. ஓகே. இந்த 900 பாயிண்ட்ட நான் கவர் பண்ணிட்டேன். எப்படி பண்ணேன் அப்டின்னா, இதுக்கு பேர் வந்து ட்ரெண்ட் ஃபாலோயிங் அப்டின்னு. ட்ரெண்ட் ஃபாலோயிங்ன்றது ஒண்ணுமே இல்ல. மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்ட் புடிச்சு போகுது அப்டின்னா, உங்க டார்கெட் அடிச்சாலும் நீங்க எக்ஸிட் ஆகக்கூடாது. உங்களோட டார்கெட் சிஸ்டம் வந்து அப்டி இருக்கணும். ஓகே. நம்ம சிஸ்டம் எப்டி இருக்கும் அப்டின்னா, ஸ்டாப் லாஸ் அடிச்சா லிமிட்டா இருக்கும். ஓகே. லாஸ் வந்தா லிமிட். டார்கெட் வந்து அன்லிமிட்டட். ஓகே. மார்க்கெட் வந்து எவ்வளவு தூரம் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் குடுக்குது இதெல்லாம் விட்டுறக்கூடாது. ஓகே. இது ஆக்சுவலா என்னோட டார்கெட் வந்து இங்கேயே முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 1500 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? இங்கேயே வந்து என்னோட டார்கெட் முடிஞ்சிருச்சு. ஆனா நான் ஏன் இவ்வளவு தூரம் ஹோல்ட் பண்ணேன்? எப்படி பண்ணேன் அப்டின்னா, அது பேர் தான் ட்ரெண்ட் ஃபாலோயிங். அந்த மெத்தட் வந்து நான் சொல்றேன். ஓகே. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் கைஸ். ஒண்ணும் அவ்ளோ பெரிய விஷயம்லாம் இல்ல. இப்போ நீங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன கான்செப்ட் தான். நீங்க பாருங்க. மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வந்து இப்படி தான் இருக்கும். ப்ளீஸ் வெயிட். ஓகே. இப்போ மார்க்கெட் இருக்கு அப்டின்னா இப்படி தான் மூவ்மெண்ட் இருக்கும். சரிங்களா? இதான் வந்து கேண்டில். ஓகே. இதுல வந்து புல்லிஷ்ன்னு இருக்கு, பியரிஷ்ன்னு இருக்கு. ஸோ நெறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு. நம்ம அந்த பேட்டர்ன்ஸோ, இல்ல புல்லிஷோ, பியரிஷோ, இண்டிகேட்டரோ எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் அதோட பிரைஸ் பிளஸ் ட்ரெண்ட் ஃபாலோயிங் அவ்வளவுதான். அதோட ட்ரெண்ட் என்னவோ அதுதான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஓகே. இப்படி தான் எனக்கு வந்து மூவ்மெண்ட் குடுத்தது. அது எப்படி நான் வந்து மொத்த பாயிண்ட்டையும் கவர் பண்ணேன் அப்படின்னா, இந்த ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி தான். ஓகே. நம்மோட சிஸ்டம் படி, ஸ்ட்ராட்டஜி படி ஸோ 2 டேவோட ஹை கட் ஆச்சுன்னா நம்ம வந்து பை எடுப்போம். ஓகேங்களா? இது வந்து டே கேண்டில். ஓகே. டே கேண்டில்னு வச்சுக்கோங்க. 2 நாளோட ஹை இதான் ஹை இல்லையா? ஹை கட் ஆச்சு அப்பன்னா நம்ம வந்து பை எடுத்துருவோம். 2 நாளோட ஹை கட் ஆகணும். ஹை கட் ஆனா நம்ம பை எடுத்துருவோம். பை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து மேபி இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. இந்த ஹை தான் வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்ன்னு வச்சுப்போம். ஓகே. நம்ம எடுக்கும்போதே கம்பல்சரி 2 லாட் வந்து பை பண்ணணும். ஓகே. 2 லாட் வந்து பை பண்ணணும் ட்ரேட் எடுக்கும்போது. ஓகே. உங்களோட டார்கெட் அடிச்ச உடனே 1 லாட்ட மட்டும் செல் பண்ணிறணும். இன்னொரு 1 லாட் வந்து நீங்க ஹோல்ட் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கு எது சார் டார்கெட் அப்டின்னா, டார்கெட்டே கிடையாது. இந்த மாரி மார்க்கெட் எவ்வளவு தூரம் மூவ்மென்ட் ஆகுதோ ஆகட்டும். ஓகே. எப்போ திரும்பி வந்து முன்னாடி இருக்க 2 கேண்டிலோட லோவ கட் பண்ணுதோ, அப்பதான் வந்து ஸ்டாப் லாஸ். ஓகே. நான் திரும்ப அகைன் சொல்றேன். நீங்க 2 நாளோட ஹை கட் ஆனா நீங்க ட்ரேட் எடுத்துறணும். எடுக்கும்போது 2 லாட் வந்து கம்பல்சரி பை பண்ணணும். ஓகே. பை பண்ணிட்டு டார்கெட் அடிச்ச உடனே 1 லாட்ட மட்டும் செல் பண்ணணும். இன்னொரு லாட் என்ன பண்ணணும் அப்டின்னா, மார்க்கெட் எவ்வளவு தூரம் மூவ் ஆகுதோ, ஓகே. அது பாட்டுக்கு ஆகட்டும். எவ்வளவு தூரம் மூவ் ஆகுதோ, அவ்வளவு தூரம் ஹோல்ட் பண்ணிட்டே இருக்கணும். எப்போ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி அதுக்கு முந்தின 2 நாளோட லோவ கட் பண்ணுதோ, அப்பதான் பேலன்ஸ் இருக்க 1 லாட்ட வந்து செல் பண்ணணும். இவ்வளவுதான் கான்செப்ட். இந்த கான்செப்ட்ட யூஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் எடுப்போம் எப்பவுமே. பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? நீங்க நல்லா பாருங்க. எனக்கு முன்னாடி 2 நாளோட லோவ கட் பண்ணவே இல்ல. மார்க்கெட் அகைன் போயிட்டு தான் இருக்கு. ஓகேங்களா? இப்ப பொறுத்தவரைக்கும் எனக்கு என்ன ஸ்டாப் லாஸ்? இந்த ட்ரேடுக்கு இப்ப என்ன ஸ்டாப் லாஸ் எங்க வச்சிருக்கேன் அப்டின்னா, நான் ஸ்டாப் லாஸ் போட்டு தான் இருக்கேன். ஓகே. எனக்கான ஸ்டாப் லாஸ் வந்து இங்க இருக்கு. ஸ்டாப் லாஸ் அடிச்சுதா? ஓகே. எனக்கு ஸ்டாப் லாஸ் இங்க தான் நான் வச்சிருக்கேன். ஸ்டாப் லாஸ் அடிச்சுதா எனக்கு? நீங்களே பாருங்க. ஓகே. இந்த மாரி ஒவ்வொரு கண்ட்ரிலயும் பாருங்க. முன்னாடி இருக்க 2 நாளோட லோவ கட் பண்ணா தான் எனக்கு வந்து எக்ஸிட் ஆவேன். ஓகே. அங்க தான் ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ் அடிச்சுதா?
ஸோ இன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு தான் இருக்கும். இன்னைக்கு எனக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்கவே இல்லை. நாளைக்கு அடிக்குமா அடிக்காதான் எனக்கு தெரியாது. ஓகே. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ தூரம் மூவ் ஆகுது ஆகட்டும். அதுக்கு முன்னாடி இருக்க 2வது லோ தான் வந்து என்னோட ஸ்டாப் லாஸ். ஓகே. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஒவ்வொரு எல்லா ட்ரேடுமே நாட் ஒன்லி சில்வர். ஓகே. ஆப்ஷனாக இருக்கட்டும், ஃபியூச்சராக இருக்கட்டும். ஸோ எல்லாத்துக்குமே இதுதான் கான்செப்ட். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து ட்ரேட் எடுத்தோம். ஸோ அதுக்கான ப்ராஃபிட் வந்து இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 9000 இருந்தது. இப்போ கொஞ்சம் மார்க்கெட் கீழே போயிருக்கு. அதனால அந்த 7500 இருக்கு. ஸோ ஓவராலாக நான் ஆல்ரெடி வந்து ஒரு லாட்டுக்கான ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டேன். ஓகே. இங்கே ஒரு ஃபர்ஸ்ட் டார்கெட் இருந்துச்சு இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் அடிச்ச உடனே ஒரு ப்ராஃபிட் வந்து நான் புக் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 1500 சம்திங். ஓகே. ஸோ நான் வந்து புக் பண்ணிட்டேன். அது போக பேலன்ஸ் ப்ராஃபிட் இங்கே இருக்கு. ஓகே. ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ புரிஞ்சுதா? ஸோ இவ்வளோதான் கைஸ் கான்செப்ட். ஓகே. மொத்த கான்செப்டே இவ்வளோதான். நாட் ஒன்லி சில்வர், எல்லா ட்ரேடுக்குமே. ஓகே. ஸ்விங்கு, நம்ம ஸ்டாக்ஸை ஸ்விங் பண்ணுவோம், இன்ட்ராடே பண்ணுவோம், ஸ்டாக்ஸ் இன்ட்ராடே பண்ணுவோம், ஆப்ஷன்ஸ் பண்ணுவோம், ஆப்ஷன் பையிங் பண்ணுவோம். ஸோ எல்லாமே பண்ணுவோம். எல்லாத்துக்குமே இதே கான்செப்ட் தான். இதில் வந்து நான் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இதில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணவோ, இல்லை நான் இண்டிகேட்டர் போட்டு பார்க்குறதோ எதுவுமே செய்ய போகிறது இல்லை. ஒன்ஸ் இந்த ட்ரெண்டு, இந்த 2 டேவோட ஹை ப்ளஸ் அங்கே ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகே. ஒரு பஃபர் அடி ப்ளஸ் ஒரு ஃபார்முலா இருக்குது. தென் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கான சில கான்செப்ட்லாம் இருக்குது. நீங்கள் எத்தனை மணிக்கு என்ட்ரு ஆகணும். ஓகே. இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்குது. சின்ன சின்ன விஷயம் தான். ஓகே. இது மட்டும் தெரிஞ்சால் போதும், இந்த மாதிரி கன்சிஸ்டன்டான ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். இதில் தான் ஈஸியாக இருக்குமா, இல்லை ஃபெயிலியர் ஆக சான்ஸ் இருக்கா? இல்லையா? ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு வரதான் செய்யும். தென் நீங்க வந்து என்ட்ரி எடுக்கும்போது ஒரு லெவல் நம்ம வச்சிருப்போம் அந்த பஃபர் வேல்யூ. ஸோ அது கிராஸ் பண்ணா தான் என்ட்ரி எடுப்போம். அது எதுக்கு அப்படின்னா, மார்க்கெட் வந்து சைடு வேஸ்ல இருக்கு. சின்ன சின்ன சொல்லுவாங்க இல்லையா? என்ட்ரி டச் பண்ணிட்டு கீழே வந்துருச்சு அப்படின்னு. அந்த மாதிரி நமக்கு வராது. ஓகே. என்ட்ரி டச் பண்ணி கொஞ்சம் மேலே போனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து என்ட்ரி எடுப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு வச்சிருப்போம். 2 டே ஹைனா ஹைக்கு அப்புறம் ஒரு பஃபர் வேல்யூ இருக்கும். ஓகே. ஸோ அந்த பஃபரை தாண்டி மார்க்கெட் போனால் தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். அப்படின்றப்போ எனக்கு வந்து 2 டே ஹை தொட்டு திருப்பி கீழே வந்துருச்சு. கீழே வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு அப்படின்ற பிரச்சனை வந்து நமக்கு வராது. ஸோ அதையும் மீறி லாஸ் வருமானா வரும். ஓகே. ஸோ அப்பப்போ லாஸ் வரும். பட் நம்ம ப்ராஃபிட் பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணி ஸோ மொத்த நீங்கள் 3 லாஸ் பண்ணாலும் அடுத்த ஒரு ட்ரேடில் 3 லாஸ் ரெக்கார்ட் பண்ணிடுவீங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கான்செப்ட் இருக்கும். ட்ரேடிங் இஸ் அ பிஸ்னஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ரைட். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வீக்லி வந்து 2 நாள் வந்து நம்ம ஃப்ரீ வெபினார் கண்டக்ட் பண்ணுவோம். ஓகே. எவ்ரி வீக் வெனஸ்டே ஈவினிங் 8 PM, தென் சண்டே ஈவினிங் 6 PM. ஓகே. சண்டேவும் வெனஸ்டே வந்து வெபினார் இருக்கும் எவ்ரி வீக். ஓகே. ஸோ நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். குரூப் லிங்க் வந்து நான் கீழே தரேன். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் நம்மளோட யூடியூப் சேனல் தான். ஓகே. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பேசிக்கான வீடியோஸ் நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட நான் 337 வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ இங்கே போனீங்கன்னா தெரியும். ஓகே. இப்போ நீங்கள் தான் வந்து புதுசாக கற்றுக்கிறீங்க அப்படின்னா இங்கே போய் நீங்கள் கற்றுக்கலாம். ஓகே. ஏகப்பட்ட வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ இண்டெக்ஸ் ஃபண்ட்னா என்ன, ஸ்டாக்ஸ்னா என்ன, பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, ஸோ பிகினருக்காக. ஓகே. ஸோ ஏகப்பட்ட டிவிடெண்ட்னா என்ன, ஸோ ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. ஸோ எல்லாமே ஃப்ரீ. ஓகே. ஸோ ஒவ்வொன்றும் வந்து அப்படிப்பட்ட வேல்யூ இருக்கும். ஸோ ஒவ்வொரு வீடியோக்கும் கிட்டத்தட்ட வந்து 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் நான் ஒர்க் பண்ணியிருப்பேன். ஓகே. ஒர்க் பண்ணி கண்டென்ட் ரெடி பண்ணி தான் நான் போட்டிருக்கேன். எல்லாமே ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ ஈஸியான புரியிற கான்செப்டாக இருக்குது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா? ஸோ இது உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே. சின்ன கான்செப்ட் தான். ஸோ இதே மாதிரி தான் எல்லா வீடியோ வந்து ஷார்ட் அண்ட் கிரிஸ்பாக இருக்கும். உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக புரியும். நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க, நான் கற்றுக்கணும்னா இந்த தாராளமாக அந்த வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகே. ஸோ சில பல ஸ்ட்ராட்டஜி இங்கே இருக்கும். ஓகேங்களா? இதில் இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி இருக்குது, ஸ்விங் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்ட்ராட்டஜி நான் போட்டிருக்கேன். ஃபண்டமெண்டலைஸ் பண்ணுறது எப்படி அப்படின்ற வீடியோவும் இங்கே இருக்குது. ஓகே. ஸோ நீங்கள் ஃப்ரீ டைமில் பாருங்கள். தென் நீங்கள் வந்து ஷேர் பண்ணோம்னா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலிக்கு. ரைட். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் பற்றி நீங்கள் ஈஸி தெரிஞ்சுக்கலாம். இது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஓகே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நல்ல வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ வேறு நல்ல கண்டென்ட் வந்து நான் கொண்டு வரேன். ஓகே. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை வேணும் வீடியோ பண்ணலாம். ஓகே. தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஸோ மச்.